ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம நார்த் சென்னையோட ஒரு முக்கியமான ஸ்பிரிச்சுவல் பிளேஸை தான் பார்க்க போகிறோம். அதுதான் தட்சிணாமூர்த்தி டெம்பிள். மின்ட் ஏரியாவில் இருக்கிற ஒரு பழமையான கோவில்னு சொன்னால் அது இதுதான். இந்த வீடியோவில் கோவிலோட ஹிஸ்ட்ரி, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், பக்தர்களோட நம்பிக்கை, மின்ட் ஏரியாவோட இம்பார்ட்டன்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் ஒரு முக்கியமாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் காட்ட போகிறேன். அது பார்க்குறதும் ரொம்ப அதிசயமான விஷயம், அதை காட்டுறதும் ரொம்ப அதிசயமான விஷயம். எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். என்னோட பேர் குணஸ்ரீ ஸ்ரீராமுலு. நான் நார்த் சென்னையை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன், நிறைய பேர் நார்த் சென்னையை தப்பான புரிதலோடு பார்க்குறீங்க. அதை மாற்றணும் அப்படின்ற ஒரு சின்ன நோக்கத்துக்காக தான். வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஏதாச்சும் குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதை திருத்திக்கிட்டு வீடியோஸ் போடுற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அவர் பிளேஸ். மேனேஜரு என் பேர் கந்தன், அவர் பேர் மகாலிங்க மாலின்னு. ஓகே. ஒருத்தர் லிங்கநாதன் ஐயர். 3 பேர் இங்கே தான் தங்கியிருக்கீங்களா? பயம்லாம் எதுவும் இல்லையா? இந்த பயம் இல்லை. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 20 வருஷமா 20 வருஷமா இங்கே தான் இருக்கீங்க. நைட்டு 2 மணிக்கு பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை 2 மணிக்கு எப்படி சொல்கிறீங்க? நைட்டு 2 மணிக்கு நாய் குறையும். ஓ, தெரியுது நாய்க்கு தெரியும். சரி, யாரும் திருடுங்க நாங்கள் வரோம். இது பக்கத்தில் ஸ்டாண்ட் இருக்குது. ஆமாம். எனக்கு வந்து குறிப்பாக பார்த்தாங்க. இது எப்படி உன்னிப்பாக கவனிச்சிங்க? நான் தான் டெய்லி சாமி தண்ணி ஊற்றுறது நாளைக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது பாம்பு தன்னோட தோலை உரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நைட்டு 2 மணிக்கு அம்மன் சிலைக்கிட்ட வந்து பாம்பு தன்னோட தோலை உரிச்சிட்டு போயிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களால சொல்லப்படுது. பாம்பு தோல் உரிக்கிறது எதெல்லாம் மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாழ்க்கை மாற்றம், வளர்ச்சியோட ஒரு குறியீடாக சில பேர் நம்புகிறாங்க. இதை பல பக்தர்கள் நல்ல சகுனமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தா பாம்பு வளரும்போது பழைய தோலை இயற்கையாகவே உதிர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு இயற்கையான நிகழ்வு தான். ஆனால் பக்தர்கள் இதற்கு ஆன்மீக அர்த்தமும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் கோவிலோட சுவாரஸ்யமான வரலாறு மற்றும் நம்பிக்கைகளை ஒரு பகுதியாகவும் இருக்குது. தேவி கருமானி அம்மன் வந்து பிரதிஷ்டை பண்ணதா இது? நீங்கள் பிரதிஷ்டை பண்ணது? இங்கே இந்த அம்மா பூஜைலாம் நடக்கும். டெய்லி பூஜை நடக்கும். சர்பமாக வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, பாம்பு தோல் உதிர்ந்தது ஒரு இயற்கையான நிகழ்வு தான். ஆனால் பக்தர்கள் பார்வையில் அது மாற்றம், முன்னேற்றம் மற்றும் தெய்வ அருளின் ஒரு அடையாளம்னு கருதப்படுது. அந்த மாதிரி பல வருஷங்களாக பக்தர்களோட நம்பிக்கையை பெற்ற ஒரு கோவில் தான் தட்சிணாமூர்த்தி டெம்பிள். மின்ட் ஏரியாவுக்கு டெய்லி 1000 கணக்கான மக்கள் பிஸ்னஸ், ஷாப்பிங், ஒர்க்குக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிஸி ஏரியாக்குள்ளே ஒரு அமைதியான ஸ்பிரிச்சுவல் பிளேஸாக இந்த கோவில் இருக்குது. ராகுக்கு எதுவா? திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறாங்க. மஞ்சள் பூசி வச்சுட்டு போவோம். மஞ்சள் பூசி வச்சுருக்கோம். எத்தனை விளக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வேண்டதுகள் முதல்ல மின்ட் ஏரியா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பிரிட்டிஷ் காலத்தில் இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான கமர்ஷியல் ஹப்பாக இருந்துச்சு. மின்ட்டின் பெயர் வந்ததே காயின் மேனுஃபேக்சரிங் மின்ட் இருந்ததால தான். இன்றைக்கும் மின்ட் ஸ்ட்ரீட் சென்னையோட பிஸியஸ்ட் ரோட்ஸில் ஒன்று. நார்த் இந்தியன் ஷாப்ஸ், ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸ், ஹோல்சேல் மார்க்கெட்ஸ், ஜுவல்லரி ஷாப்ஸ், ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ்னு பல விஷயங்களுக்கு ஃபேமஸ். இப்படி பிஸ்னஸ் சென்டராக இருக்கிற இடத்துல ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டாக இந்த கோவில் பல வருஷங்களாக இருக்குது. இந்த கோவிலோட முக்கிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமி அவர்கள் தான். தட்சிணாமூர்த்தினா யாரு? இந்து சமயத்தில் தட்சிணாமூர்த்தி அல்லது தட்சிணாமூர்த்தினா சிவபெருமானோட குரு வடிவம். அவர் ஞானத்தின் கடவுள்னு சொல்லுவாங்க. கல்வி, அறிவு, விஸ்டம், லைஃப் கைடன்ஸ்னு எல்லாம் கொடுக்குற தெய்வம்னு பக்தர்களால் நம்பப்படுது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியும், ப்ரொஃபஷனல்ஸ் கரியர் க்ரோத்துக்காகவும், பிஸ்னஸ் பீப்புள் சக்ஸஸ்க்காகவும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க.
குறிப்பாக தேர்ஸ்டே வியாழக்கிழமை நாளில் இங்கே ரொம்ப ஸ்பெஷல். அந்த நாளில் ஸ்பெஷல் பூஜைகள் நடக்கும். பக்தர்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கும். இந்த கோவிலோட முக்கிய சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வழிபாடுக்கு முக்கியத்துவம், தேர்ஸ்டே ஸ்பெஷல் பூஜை, கல்வி மற்றும் அறிவு வேண்டிய பிரார்த்தனைகள் இங்கே நடக்கும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸுக்கு அமைதி வேண்டி வழிபாடு, நார்ச்சனை மக்களோட நம்பிக்கை ஸ்தலம் அப்படின்னும் சொல்லப்படலாம். பல பக்தர்கள் இங்கே வந்து வேண்டுதல் வச்சு நிறைவேறினதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. கோவிலுக்குள்ளே போன உடனே ஒரு பீஸ்ஃபுல் ஃபீல் வரும். வெளியில் மின்ட் ஏரியா ஃபுல் பிஸியாக இருந்தாலும் கோவிலுக்குள்ளே அமைதியான சூழல் இருக்கும். கோவிலோட ஆர்கிடெக்சர் ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கும். பக்தர்கள் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண, பிரார்த்தனை பண்ண ஒரு நல்ல இடம். ஏரியா சென்னையோட பழமையான பகுதிகளில் ஒன்று. அதனால இந்த கோவிலுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் மட்டும் இல்லாமல் வரலாறு சிறப்பும் இருக்குது. கோவிலுக்குள்ளே போன உடனே ஒரு அமைதியான ஃபீல் கிடைக்கும். கடவுள்கிட்ட வேண்டதெல்லாம் நடக்கும். சிட்டியோட பிஸி லைஃப்ல இருந்து கொஞ்ச நேரம் மனசுக்கு நிம்மதியாக இருக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம். நார்த் சென்னைனா கல்ச்சர், ட்ரெடிஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் சேர்ந்த ஒரு ஏரியா. தட்சிணாமூர்த்தி டெம்பிள் மாதிரி கோவில்கள் இந்த கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஜென்ரேஷனாக மக்கள் இங்கே வந்து வழிபட்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த கோவிலோட பெரிய சிறப்பு. இது ஒரு கோவில் மட்டும் இல்லை, நார்த் சென்னை மக்களோட நம்பிக்கை, வரலாறு, கல்ச்சர் மற்றும் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட முக்கியமான ஒரு அடையாளம். நீங்கள் மின் சைடு வந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து குரு இது எத்தனாவது வருஷம் குரு பூஜை?
சித்திரை மாதம் தேய்பிறை நவமி தேதியில் அவருக்கு வந்து குரு பூஜை நடக்கும். தேய்பிரையில் தேய்பிறை வியாழக்கிழமை விசேஷமாக இருக்கும். அப்புறம் சிவன் கோயிலில் நடக்கிற எல்லா விசேஷங்களும் செய்கிறோம். பிரதோஷம், பௌர்ணமி. இது எத்தனை வருஷம் பழமையான கோவில் சுவாமி? 200 வருஷம். 200 வருஷம் பழமை. இவர் ஜீவ சமாதி அடைஞ்சு 100 இவங்க சொல்கிறது, ஆனால் 200 வருஷம் கணக்காக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பேசப்படாத வடசென்னையோட வரலாறை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் குணஸ்ரீ ஸ்ரீராம்லு. நார்த் சென்னையில் இருக்கும் இன்னும் பல ஹிடன் பிளேசஸ், டெம்பிள்ஸ், ஃபுட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, take care and God bless. Bye bye.